ஹாய்ங்க, வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, எனக்கு இந்த மாதிரி ஒரு கமெண்ட் ஒன்று வந்துருந்துச்சுங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு சந்தேகம். இறந்த உயிர்கள் தான் பிறந்து மறுபிறவி எடுக்கின்றன என்றால் மக்கள் தொகை அதிகமாகாது அல்லவா? பிறகு ஏன் அதிகரிக்கிறது? குரங்கிலிருந்து மனிதன் பரிணமித்தான் என அறிவியல் சொல்லுது. அதன்படி பார்த்தா பிறவி என்பது ஜீன்களின் தொடரோட்டம் தானே. பிறக்கும் போது ஆன்மா எப்படி உடலை சேருது? அது மட்டும் இல்ல, கரு வளரும் போதே உயிருடன் தானே வருது. அப்ப எப்படி மறுபிறவி அப்படிங்கிறது சாத்தியம் அப்படின்னு இவங்க கேட்டிருக்காங்க. கண்டிப்பா ரொம்ப தெளிவா ரொம்ப யோசிச்சிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். வேதாத்திரி மகரிஷி சேம் இந்த கான்செப்ட் அடிப்படையா வச்சுதாங்க அவரு விளக்கியிருக்கிறாரு இந்த மறுபிறவி பத்தி. மறுபிறவி அப்படிங்கிறது உடல் மீண்டும் மீண்டும் பிறக்கிறத பத்தி இல்ல அப்படின்றத தெளிவா எடுத்து சொல்லியிருக்கிறாருங்க. வாங்க அதை எப்படி சொல்லியிருக்காருங்கிறத பார்க்கலாம். செத்தவங்க தான் பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டா ஜனத்தொகை அதிகரிக்குமா? அதை கண்டுபிடிச்சு ஒருத்தன் கேட்க ஆரம்பிச்சான். ஜனத்தொகை பெருகிட்டே வருதையா, செத்து போனவங்க அவங்க தான் உருவம் எடுக்கிறாங்கன்னா கரெக்டா எண்ணிக்கை அதே எண்ணிக்கை தானே இருக்கணும். அன்பானவர்களே, நம்மில் பலருக்கும் அடிக்கடி இந்த மாதிரி ஒரு சந்தேகம் ஏற்பட்டுட்டே இருக்குங்க. இறப்பிற்கு பிறகு என்ன நடக்கும்? இந்த ஆன்மா அதுக்கப்புறம் எங்க போகும்? கர்மா அப்படின்னா என்ன? மறுபிறவி அப்படிங்கிறது உண்மையா? இந்த எல்லா கேள்விகளுக்கும் வேதாத்திரி மகரிஷி அற்புதமா நம்மளுக்கு விளக்கமா சொல்லியிருக்கிறாருங்க. முதல்ல கருமையம் மற்றும் ஆன்மாவினுடைய நிலை என்ன அப்படிங்கறத சூப்பரா சொல்றாரு பாருங்க. கருமையம் அப்படிங்கிறது நம்முடைய உயிர் சக்தி, அந்த நுண்ணிய உடல் மற்றும் விந்துநாத சக்தி, இந்த மூன்றினுடைய ஒருங்கமைப்பு தான் கருமையம் அப்படிங்கிறாருங்க. உங்களுக்கு தெரியுங்களா, நம்முடைய ஒவ்வொரு செயலும் அது மனதால செஞ்சாலும் சரி, உடலால செஞ்சாலும் சரி, இல்ல பேச்சுக்கள் மூலமாக செஞ்சாலும் சரி, ஒரு அலைப்பதிவாக மாறி இந்த கருமையத்துல பதிவாயிருதுங்க. ஒரு கம்ப்யூட்டர்ல எப்படி டேட்டா சேமிக்கப்படுதோ அது மாதிரி நம்முடைய கடந்த கால வாழ்க்கை நிகழ்வுகள் எண்ணங்களாக செயல்களாக கர்ம பதிவுகள் எல்லாமே இந்த கருமையத்துல தாங்க பதிவாயிருது. இந்த கருமையம்தான் முன்பிறவிக்கு தொடராக இருக்கிறது. இந்த கருமையம்தான் இது வெளியேறிய பிறகு அதுல என்ன என்ன பதிவுகள் உள்ளனவோ அந்த பதிவுகள் மாறும் வரையில அது காற்றிலே கரைய முடியாது, வான்காந்தத்திலே கரைய முடியாது. இந்த கர்ம பதிவுகளை நாம தீர்க்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளைய தொடர்ந்து பாதிச்சுக்கிட்டே தாங்க இருக்கும். சரி, இறப்பிற்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னு மகரிஷி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, உடல்ல காந்த சுழற்சி நின்னு போகும்போது கருமையத்தினுடைய அந்த கூட்டமைப்பு இருக்கு பாத்தீங்களா, அது உடையுதுன்னு சொல்றாருங்க. கருமையத்தினுடைய கூட்டமைப்பா நம்ம என்ன பார்த்தோங்க? உயிர் சக்தி, அந்த நுண்மையான உடல், விந்துநாத சக்தி, இதுதான் கருமையத்தினுடைய அந்த கூட்டமைப்பு. அப்ப இந்த உடல்ல அந்த காந்த சுழற்சி நின்னு போகும்போது கருமையத்தினுடைய அந்த கூட்டமைப்பு உடையுது. இந்த மாதிரி இந்த கருமையத்தினுடைய இந்த கூட்டமைப்புகள் உடையும் பொழுது உயிர் சக்தி மற்றும் இந்த காந்த மையம் அதனுடன் சேர்ந்த அனைத்து கர்ம பதிவுகளும் உடலை விட்டு வெளியேறி காற்று மண்டலத்துல மிதக்குது. இதைத்தான் நாம ஆவி அப்படின்னு சொல்றோம் அப்படிங்கிறாருங்க. இந்த ஆவிக்கு புலன் உறுப்புகள் கிடையாது, மூளை கிடையாது. அதனால அது தன்னுடைய பதிவுகளை வெளிப்படுத்த முடியாது. ஆனா ஒரு உயிருள்ள நபரோடு தொடர்பு கொள்ளும் போது அந்த பதிவுகள் மீண்டும் செயல்பட தொடங்கி அந்த நபருக்கு இன்பத்தையோ அல்லது துன்ப உணர்வுகளையோ ஏற்படுத்தலாம்ப்பா அப்படிங்கிறாருங்க. இரண்டாவது விஷயமா மகரிஷி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, கர்மா மற்றும் மறுபிறப்பை பத்தி சொல்றாருங்க. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் அது நல்லதோ கெட்டதோ ஒரு விளைவு அப்படிங்கிறது உண்டுப்பா, செயலுக்கேற்ற விளைவு இருக்குப்பா அப்படிங்கிறாருங்க. இந்த விளைவுகள் நம்முடைய கருமையத்துல பதிவாகி எதிர்கால அனுபவங்களை வடிவமைக்குதுப்பா அப்படிங்கிறாரு. அடுத்து மறுபிறப்பு பற்றி மகரிஷி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம காலம் காலமாக கேட்ட விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இறந்த ஆன்மா புதிய உடல்ல மறுபிறவி எடுக்கும் அப்படிங்கிறத நாம கேட்டுட்டு இருக்கோம். இத மகரிஷி இல்லைன்னு மறுக்கிறாருங்க. நம் ஒவ்வொருவருக்கும் ஒரே ஒரு வாழ்க்கை தான்ப்பா இருக்கு. இந்த வாழ்க்கைக்கு பிறகு நாம திரும்பி வருவதெல்லாம் இல்லப்பா. அப்படின்னா முற்பிறவி அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம மகரிஷிட்ட கேட்கும்போது அவரு வித்தியாசமா பதில் சொல்றாருங்க. என்னன்னா,
ஒரு மனிதனின் முற்பிறவிகள் என்பவை அவனது தந்தை, தாய், தாத்தா, பாட்டி மற்றும் பல தலைமுறைகளை சேர்ந்தவர்களே. அதாவது கர்ம பதிவுகள் மரபணு ரீதியாக பெற்றோரிடமிருந்து குழந்தைகளுக்கு கடத்தப்படுது. ஒரு குழந்தை என்பது அதன் பெற்றோரினுடைய அடுத்த பிறவி அப்படிங்கிறாங்க. அப்ப மறுபிறவி அப்படிங்கிறது ஜெனரேஷனா வரக்கூடியதுதான் அப்படிங்கிறாங்க. அதுதான் நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, நீ உன்னுடைய குழந்தைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கலனாலும் பரவாயில்லப்பா, பாவத்தை சேர்த்து வச்சிடாத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. புண்ணியங்களை நிறைய சேர்த்து வைங்க, அதுதான் உன்னுடைய குழந்தைகளுக்கான மிகப்பெரிய சொத்து அப்படிம்பாங்க. அப்ப பாத்துக்கோங்க, நம்ம புண்ணியம் பண்ணியிருந்தோம்னா அதுதான் நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும். கொஞ்சம் நம்ம விழிப்புணர்வோட நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்ந்தா நம்முடைய குழந்தைகளுக்கு அந்த பாதிப்பு இருக்காதுங்க. அதுதான் இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்க. இன்னும் ஒரு அற்புதமான விஷயத்த சொல்றாரு பாருங்க. விலங்குகள் மனிதர்களாக மறுபிறவி எடுப்பதையும் அவர் மறுக்கிறாருங்க. ஏன் தெரியுங்களா? வெவ்வேறு இனங்களுக்கான உயிர் சக்தியின் காந்த அலைகள் வேறுபட்டதுதான்ப்பா, அதெல்லாம் திடீர்னுலாம் மாத்த முடியாது அப்படிங்கிறாங்க. இங்க மேஜிக்லாம் கிடையாது, அதெல்லாம் அப்படிலாம் அவ்வளவு சீக்கிரத்துல மாத்தலாம் முடியாது அப்படிங்கிறாருங்க. சரி, கர்மாவை மாத்த முடியுமா? மகரிஷி சொல்றாருங்க, கர்மா அப்படிங்கிறது நிலையானதெல்லாம் இல்லப்பா, அதை மாத்தலாம் முடியும். சுய விழிப்புணர்வோடு இருந்து நல்லொழுக்கத்தோடு உங்களுடைய வாழ்க்கையை வாழ்றது ரொம்பவே முக்கியம். நீங்க எப்பவுமே இந்த சங்கல்பத்தை ரொம்ப முக்கியமா உங்களுடைய மனசுல ஓட விடுங்க அப்படிங்கிறாருங்க. என்னன்னா, நான் உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ யாருக்கும் துன்பம் விளைவிக்க மாட்டேன் மற்றும் முடிந்தவரை மற்றவர்களின் துன்பத்தை போக்க முயற்சிப்பேன். இந்த 2 கொள்கைகளை நீங்க எப்பவுமே உங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிங்க அப்படிங்கிறாருங்க. அது மட்டும் இல்ல, தியானத்தின் மூலமாகவும் மன தூய்மையின் மூலமாகவும் மரபணு மையத்திலிருந்து எதிர்மறை கர்ம பதிவுகளை நம்மளால நீக்க முடியும் அப்படின்னு சொல்றாருங்க. இந்த எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், கவலை ஒழித்தல், இந்த மாதிரியான அகத்தை ஆய்வு செய்யக்கூடிய பயிற்சிகள்ல நம்ம டெய்லியுமே ஈடுபட்டு உள்ள எந்த மாதிரியான சிந்தனைகள் ஓடுது, இது ஏன் எதுக்கு அப்படிங்கிற காரணத்தை அறிஞ்சு இது சரியா தப்பா அப்படின்ற அந்த விளைவுகளை எல்லாம் நம்ம அலசி ஆராய்ந்து தெளியும் பொழுது நம்மளால கர்ம பதிவுகளை எல்லாம் போக்க முடியும் அப்படின்னு சொல்றாருங்க. 3வதா மகரிஷி சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆவி கூடுதல், ஸ்பிரிட் அட்டாச்மெண்ட். இந்த ஆவி கூடுதல் அல்லது பேய் பிடித்தல் பற்றி மகரிஷி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இறந்த ஒருவரினுடைய ஆவி, அதாவது அவருடைய உயிர் சக்தி மற்றும் கர்ம பதிவுகள் உயிருள்ள ஒரு நபருடன் இணைந்து அதை பாதிக்கலாம்ப்பா அப்படிங்கிறாருங்க. இந்த ஆவிக்கு மூளை இல்லாதனால அது நேரடியாக செயல்பட முடியாது. ஆனா உயிருள்ள நபரினுடைய அந்த உயிர் காந்த களத்தோடு தொடர்பு கொண்டு அந்த நபரின் எண்ணங்கள், உணர்வுகள், செயல்களை அது பாதிக்கும் அப்படிங்கிறாருங்க. இது பெரும்பாலும் இரத்த உறவுகளுக்குள் நடக்கும் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, குடும்பங்களுக்குள் கர்மா கடத்தப்படுது. இறந்த உறவினர்களின் கர்ம பதிவுகள் உயிருள்ள குடும்ப உறுப்பினர்களின் பதிவுகளுடன் ஒத்து போகக்கூடியதாக இருக்கும். அந்த கருத்துக்கள்லாம் அவர்களோடு ஒத்து போகக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறாருங்க. அதுவும் மகரிஷி சொல்றாங்க பாருங்க, ஒரு வன்முறை குணம் கொண்ட ஆவி இணைஞ்சிச்சு அப்படின்னா கருவில் உள்ள குழந்தைக்கு கருச்சிதைவு ஏற்படலாம். இல்லை என்றால் குழந்தை ஆரோக்கியமாக பிறந்தால் கூட அந்த ஆவியினுடைய பதிவுகள் குழந்தையின் மூளை செல்கள் வளர்ந்த பிறகு வெளிப்படலாம். அப்போது குழந்தை தான் முற்பிறவியில் யார் என்று துல்லியமாக பேசக்கூட செய்யும். பெரியவர்களுக்கும் இதுபோல இணைந்த ஆவியின் குணங்கள் வெளிப்படலாம் அப்படிங்கிறாருங்க. இப்ப நம்ம ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை பிறகுது, அது பாத்தீங்கன்னா என்னடா தாத்தா மாதிரி இருக்கு, அப்பா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றது உண்டு இல்லைங்களா, அந்த குணங்கள்லாம். அன்பானவர்களே, இந்த இடத்துல மகரிஷி குழந்தை மூலமாக கூட அந்த ஆவி வெளிப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒருத்தங்க கன்சீவா இருக்கிறாங்க, அந்த நேரத்துல நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்கள்ல யாராவது ஒருத்தர் இறந்து போறாங்க அப்படின்னா அந்த ஆன்மா இந்த கருவில் இருக்கும் குழந்தைக்குள்ளார இணையுது. இததாங்க மகரிஷி சொல்றாங்க. ஆனா நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது, ஆன்மா மறுபடியும் பிறவி எடுக்க முடியாது அப்படின்னு மகரிஷி வலியுறுத்தி சொல்றாங்க. ஆனா உயிரோடு இருக்கக்கூடிய இந்த உடலோடு இணையும், உயிரோடு இருக்கக்கூடிய இரத்த சம்பந்த உறவுகளுடன் இணையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரே மாதிரியான குணங்கள் கொண்ட நபர்களுடன் இணையும். உதாரணமா ஒரு சிலருக்கு சமூக சேவை செய்யறதுல அதீதமான நாட்டம் இருக்கு அப்படின்னா
அந்த குடும்ப உறுப்பினர்கள்ல யாருக்கு அந்த மாதிரியான எண்ணம் இருக்கோ அந்த நபரினுடைய உடல்ல இந்த இறந்த ஆன்மா போய் இணையுதுங்க. அதுதாங்க விஷயம். அதுதான் ஒரே மாதிரியான குணங்கள் கொண்ட அந்த நபர்கள், அது ரத்த சம்பந்தமான உறவுகளோட அதிகமா இணையுது. ஒருவேளை ரத்த சம்பந்தமான உறவுகளுக்குள்ளார இந்த மாதிரியான குணங்கள் இல்லைன்னா அந்த ஆன்மா என்ன பண்ணுதுன்னா வெளியில தேடுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இப்படி இணையக்கூடிய இந்த ஆன்மாக்கள் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, தன்னால இந்த பிறவியில நிறைவேற்றி கொள்ள முடியாத ஆசைகள் ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்துச்சுன்னா அத அந்த உடலோடு இணைஞ்சு நிறைவேற்றிக்குங்க. இந்த ஆவிகள் இந்த உடலோடு இந்த மாதிரி குணாதிசயங்களோடு இணைவதற்கான மிக முக்கியமான நோக்கம், ஒரு ஆன்மா பிறப்பெடுக்கும் பொழுது இந்த நோக்கத்துக்காக தான் பிறப்பெடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? அப்ப அந்த நோக்கம் நிறைவேறாம அது இறக்கும் பொழுது அது இந்த மாதிரி உடலோடு இணைஞ்சு தன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றிட்டு அது அந்த உடலை விட்டு பிரிஞ்சு போயிருது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அடுத்து 4வதாக மகரிஷி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, மரணத்தின் தத்துவம் மற்றும் மரணத்தின் வகைகள் சொல்றாருங்க. மரணம் அப்படிங்கிறது ஒரு முடிவா அப்படின்னு மகரிஷிட்ட கேட்கும் பொழுது மகரிஷி சொல்றாங்க, மரணம் அப்படிங்கிறது ஒரு முடிவெல்லாம் கிடையாதுப்பா, அது ஒரு ஆன்மீக மாற்றம், ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறுறதுதான். வாழ்க்கை மற்றும் மரணம் ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்கள் போல பிரிக்க முடியாதுதான். மரணத்தின் போது கருமைய கூட்டமைப்பு உடைஞ்சு உயிர் சக்தி மற்றும் காந்தமையும் உடலை விட்டு வெளியேறி அது ஆவியாக மாறிடுது. இந்த பிரிதல் தான்ப்பா இறப்பவருக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் வேதனையானது அப்படிங்கிறாருங்க. அடுத்து மரணத்தின் வகைகள்ல முதலாவதாக மகரிஷி சொல்றது இயற்கை மரணங்க. இயற்கை மரணத்தை பத்தி மகரிஷி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, வயதான அல்லது நாள்பட்ட நோயால் ஒருவர் இறக்கும் போது உயிர் சக்தி பலவீனமாக இருக்கும். இதனால ஆன்மா பாத்தீங்கன்னா எளிதாக பிரிஞ்சு போயிரும். அப்ப அந்த ஆன்மா இன்னொரு உடல்ல போய் இணையக்கூடிய அந்த சாத்தியக்கூறுகள் ரொம்பவே கம்மி. இதுதான் மகரிஷி நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய சங்கல்பத்திலேயே முதல்ல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உடல் நலம் நீலாயுள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நீண்ட ஆயுளோட வாழணும். எதுக்கு வாழணும்னு முக்கியமா சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கொண்டு வந்த வினைகளை நாமளே கழிச்சுட்டு போயிடணும். அடுத்து நமக்கு பின்னாடி வரக்கூடிய தலைமுறைக்கு நம்ம கடத்தக்கூடாது. அப்ப நீண்ட ஆயுளோட வாழும் பொழுது இந்த கர்மாக்கள்லாம் நம்ம வாழும் காலத்திலேயே கழிந்து போயிருது. இப்ப இதுதான் இங்க சொல்றாங்க இயற்கை மரணம். அதுதான் வயதான அல்லது நாள்பட்ட நோயால நம்ம இறக்கும் போது. இந்த நாள்பட்ட நோய் கூட மகரிஷி ஒத்துக்கிறது இல்ல. ஏன்னா உடல் நலத்தோட நம்ம இருந்து முழு ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட நம்ம வாழும் பொழுது நம்ம கர்மா கழிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஆன்மாக்கள் பாத்தீங்கன்னா எளிதாக இந்த இறைநிலையோடு கலந்து விடும் அப்படிங்கிறாங்க. அடுத்து திடீர் மரணம், விபத்து அல்லது தற்கொலை போன்ற சந்தர்ப்பங்கள்ல உயிர் சக்தி பாத்தீங்கன்னா இன்னும் வலுவாதான் இருக்கும். இதனால ஆன்மா பூமிக்கு பக்கத்துல தான் இருக்கு. இத்தகைய ஆன்மாக்கள் உயிருள்ளவர்களோடு ஒட்டிக்கொண்டு வினோதமான நடத்தைகளை ஏற்படுத்தலாம். நீங்க இந்த மாதிரியான அனுபவங்களை எல்லாம் பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சிலர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த ரத்த சம்பந்தமான உறவுகள்கிட்ட சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆன்மா அந்த ஆன்மாவோட போய் இணைஞ்சிடுறதுதான். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஆன்மாக்கள் அதோட இணையும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் கஷ்டங்களையும் அனுபவிப்பாங்க. நல்ல ஆன்மாவா இருந்துச்சுன்னா நல்ல விஷயங்களை அனுபவிப்பாங்க. என்னுடைய நெருங்கிய உறவுகள்ல ஒரு பெண் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசுலயே சூசைட் பண்ணிட்டாங்க. 2 குழந்தைகளை விட்டுட்டு சூசைட் பண்ணிட்டாங்க. இந்த மரணம் பாத்தீங்கன்னா தற்கொலை. அப்ப இவங்க கிட்ட அந்த உயிர் சக்தி எப்படி இருக்குங்க, ரொம்பவே வலுவாதான் இருக்கும். அப்ப அந்த பெண்ணுக்கு தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேறாத ஆசைகள் இருக்கும், நல்ல கர்மாவும் இருக்கும், பேட் கர்மாவும் இருக்கும். அது எல்லாமே பாத்தீங்கன்னா யாருக்கு முக்கியமா கடத்தப்படும் பாத்தீங்கன்னா தன்னுடைய குழந்தைகளுக்கு தாங்க. 2 குழந்தைகள்ல அந்த ஆன்மா எந்த குழந்தையை தேர்ந்தெடுக்குதோ அந்த குழந்தைக்கு தான் போகும். அந்த பெண் இறக்குற வரைக்கும் அந்த குழந்தைகளுடைய ஆக்டிவிட்டிஸ் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இருந்துச்சு. அது இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குழந்தையினுடைய ஆக்டிவிட்டிஸ்ல கொஞ்சம் மாறுதல் தெரிஞ்சிச்சு. அவங்க புதுசா வீடு கட்டி ஒரு 5 months தாங்க ஆச்சு. அதுவும் அந்த பெண்ணு டீச்சரா இருந்தாங்க. அவங்களே ரசிச்சு ரசிச்சு கட்டின வீடு. இவங்க இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. ஆனா அவங்க பையன் பாத்தீங்கன்னா அடிக்கடி கேட்டுட்டே இருக்கான், எப்ப நான் என்னுடைய சொந்த வீட்டுக்கு போறது அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்காங்க.
அங்க போனாதான் எனக்கு நிம்மதி, நான் போகணும்னு தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கான். அதுவும் சின்ன பையன், ஒரு 6 வயசு தான் ஆகுது. அதுவும் ஃபுட் ஹேபிட்டும் பாத்தீங்கன்னா அந்த பெண் எந்த மாதிரியான ஃபுட்டை விரும்பி சாப்பிட்டாங்களோ அதுதான் இந்த பையன் தொடர்ந்து கேட்டுட்டே இருக்காங்க. நீங்க உங்களுடைய ஃபேமிலிக்குள்ளார கூர்ந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலி சர்க்கிள்ல இருக்கிறவங்கள யார் கூடயாவது அந்த ஆன்மா இணைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய சேஞ்சஸ் பார்க்க முடியும் உங்களால. இதுதாங்க இந்த திடீர் மரணத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனையே, சிக்கலே. இன்னொரு விஷயம் மகரிஷி சொல்லுவாங்க, இந்த கிராமப்புறங்கள்லாம் நீ ஒரு இடத்துக்கு போகும்போது வாசனையான பொருட்களை கொண்டு போகாத, பூ வச்சுட்டு போகாத, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அது ஏன் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, என்றும் வன்முறையாக இயங்குகிறது என்று சொல்வார்கள். அதனால இரவு நேரத்துல அதிகமாக வாசனை திரவியங்களை போட்டுக்கிட்டு நீ வெளியே போகாதே என்று சொல்லுவாங்க நம்ம ஊர்களில். காரணம் என்னன்னா, அதிகமான வாசனை போடுற போதே அந்த வாசனையின் வழியாக நம்முடைய உயிர் சக்தி வெளியேறிட்டே இருக்கு. அதே போல திடீரென்று பயந்தாலும் அந்த இடத்துல உயிர் சக்தி ப்ரொஜெக்ட் ஆகும். அந்த மாதிரி இல்லாத நாம் இரவு நேரங்களில் போற போது தனியாக போகாத, ஒருத்தர் துணையாக போறது, அந்த மாதிரி பயம் ஏற்படாத பார்த்து கொள்றது என்று இருந்தா இந்த திடீரென்று ஏதோ ஒரு வன்முறையான ஒரு கருமையம் தொடர்பு கொள்ளாத இருக்கும். அதை தொடர்பு கொண்டாலும் கொஞ்ச நாளைக்கு அதனுடைய ஆட்டம் ஆடின பிறகு தானாக விலகிடும், ஒத்துக்கொள்ளாது. அடுத்து மறுபிறப்பு மற்றும் பிற்கால வாழ்க்கை பற்றிய கட்டுக்கதைகளை மகரிஷி மறுக்கிறாருங்க. சொல்றாருங்க மகரிஷி, ஒரே ஒரு வாழ்க்கை தான்ப்பா அப்படின்னு உறுதியா சொல்றாருங்க. இது நமக்கு அளவற்ற அமைதியை கொடுக்குது தானேங்க. கடந்த கால அல்லது எதிர்கால வாழ்க்கையை பற்றிய அச்சத்திலிருந்து விடுபட்டு மகரிஷி உணர்த்திய இந்த தெளிவு இந்த வாழ்க்கைய நம்ம நிம்மதியாக முழுமையாக வாழ ஊக்குவிக்குதுங்க. அடுத்து மகரிஷி சொர்க்கம் நரகத்தை பத்தி சொல்றாருங்க. சொர்க்கம் மற்றும் நரகம் அப்படிங்கிறது இறந்த பிறகு நாம செல்லக்கூடிய இடங்கள்லாம் கிடையாது. அது நம்முடைய தற்போதைய வாழ்க்கையின் மனநிலைகள் தான். நரகம் அப்படின்னா என்னன்னு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த உடல் தான் நாம அப்படின்னு நினைச்சுக்கிட்டு புலன் இன்பங்களுக்கு ஆட்பட்டு துன்பப்படுறதுதான்ப்பா நரகம் அப்படிங்கிறாருங்க. தெய்வீக உயிர் சக்தியினுடைய ஒரு பகுதி, இந்த இறையம்சத்தினுடைய ஒரு பகுதி தான் அப்படின்னு உணர்ந்து மன அமைதி மற்றும் பேரின்பத்தை அனுபவிக்கும் போது அதுதான்ப்பா சொர்க்கம் அப்படிங்கிறாருங்க. அடுத்து கடைசியா மகரிஷி சொல்றது சடங்குகளினுடைய நோக்கம். மகரிஷி சடங்குகளை ஒரு பகுத்தறிவு மற்றும் அறிவியல் அணுகுமுறையோட பாக்குறாருங்க. மதங்கள் அப்படிங்கிறது கடவுளை பற்றிய தெளிவான பார்வை கொண்ட தலைவர்களால தொடங்கப்பட்டுச்சு. அதனுடைய அடிப்படை நோக்கம் கடவுளை வழிபடுவதும் இயற்கையினுடைய அந்த விதியை புரிந்து கொள்வது மற்றும் சமூக நல்லிணக்கத்தை பேணுவது அப்படிங்கிறாருங்க. மகரிஷி சொல்றாங்க, இப்ப உதாரணமா ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சடங்குகள் செய்யும் பொழுது அந்த இரத்த சம்பந்தமான உறவுகளை அங்க நிக்க வைப்பாங்க. அதை ஏதோ சடங்குகள்லாம் செய்ய வைப்பாங்க இல்லைங்களா? ஏன் அந்த இறந்த அந்த உடலை சுற்றி இரத்த சம்பந்தமான உறவுகளை நிக்க வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த ஆன்மா, இந்த இறந்த அந்த ஆன்மா தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு இதுல ஏதாவது ஒரு உடலை தேர்ந்தெடுக்கும். அந்த நோக்கத்தின் அடிப்படையில தான் இந்த மாதிரி சடங்குகள் செய்யப்பட்டுச்சு. இதுதான் வலுவான காரணம் அப்படிங்கிறாருங்க. ஆனா நம்மளாம் என்ன பண்றோங்க, நீ என்னை கூப்பிடல சடங்கு பண்றதுக்கு அது இதுன்னு சொல்றோம். ஆனா முக்கியமா அங்க பிரச்சனைக்கு தான் அங்க நிறுத்தி வைக்கிறாங்கன்னு தெரியாமலே நம்ம என்ன பண்றோங்க, நான் தான் பண்ணுவேன் நீ தான் பண்ணுவேன்ட்டு அடிச்சுக்கிறோம். இப்ப நம்ம குடும்பத்துல ஒருத்தர் இறந்துடுறாங்க, அந்த நினைவு நாள் வரும் பொழுது நம்ம சில விஷயங்களை எல்லாம் ஃபாலோ பண்றோம் இல்லைங்களா? சாமி கும்பிடுறோம், சில சடங்குகளை எல்லாம் பண்றோம் இல்லைங்களா? இந்த விஷயங்கள்லாம் ஏன் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட நாள்ல நம்மளுடைய உடலும் மனமும் பலவீனமாக இருக்கும். ஏன்னா அந்த குறிப்பிட்ட நாள்ல இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் நம்ம வீட்டுல நடந்திருக்கு. மீண்டும் அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாள் வரும் பொழுது
நம்மளுக்குள்ளார ஒரு பொருந்தாத உணர்வு இருக்கும். இந்த விஷயங்கள் நம்மள மீண்டும் தாக்காத இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான சடங்குகளை நாம கடைபிடிக்கணும் அப்படிங்கிறாரு. அந்த நாள்ல பக்தியோட விரதம் இருந்து சில பூஜைகள்ல எல்லாம் நம்ம ஈடுபடும் பொழுது அந்த பிரச்சனைகள்ல இருந்து நாம காப்பாற்றப்படுகிறோம், அந்த துன்பமான விஷயங்கள்ல இருந்து நாம காப்பாற்றப்படுகிறோம் அப்படிங்கிறாங்க. இதுவே நம்ம தியானம் கத்திருந்தோம் அப்படின்னா அந்த நாள்ல நீங்க தியான பயிற்சிகளை மேற்கொள்வது ரொம்பவே சிறப்பு அப்படிங்கிறாருங்க. அன்பானவர்களே, இப்போ உங்களுக்கு மறுபிறவியை பத்தி உங்களுக்கு நல்லாவே புரிதல் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். கொஞ்சம் நல்லா ஆழமா சிந்திச்சு உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமா இதுல இருக்கக்கூடிய உண்மை நம்மளுக்கு புலப்படுங்க. ஏன்னா ஒரு ஆன்மா மீண்டும் பிறப்பெடுக்கணும் அப்படின்னா அங்க ஜீன் பரிமாற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். இப்ப இந்த இடத்துல நம்ம அதை சிந்திச்சு பார்க்கணும் கட்டாயம். சரிங்களா? நன்றி. அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி.